தாய் மதம் திரும்புங்கள் வார்த்தையில் சொன்னா என் மதம் சைவம் வைணவம், நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்பலையா, நாட்டு சர்க்கரைக்கு திரும்பலையா, அது மாதிரி திரும்புங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். தமிழ் தேசியம் என்பது அனைவரையும் அரவணைப்பது. இதுதான் தமிழ் தேசிய அரசியல் கற்றுக் கொடுத்துருக்குது அவங்களுக்கு. அதற்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு தடவையும் அவர் தற்கூறின்னு தான் சொல்றாரு தமிழக வெற்றி கழகத்தில். அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்துட்டு வந்த பிறகு என்ன சொன்னீங்க? 41 பேரும் சாக வேண்டியவங்க தான். நான் எவனையாவது சாகுன்னு நினச்சா தமிழக வெற்றி கழகம் கூட்டத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லுது. எந்த மாதிரியான பர்வெட்டடான ஒரு கருத்து அது? நீங்க மட்டும் உங்க ஆள் மேல இவங்களை குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இவ்வளவு ஊழல் நம்ம கூட இருக்கு ஒருத்தர் மேல வழக்கு இருந்தது இல்ல அப்படின்னு சொல்றேன். நீங்கள் இந்த பெரியார் கொள்கைகள் சொல்கிறீங்க இல்லையா, பெரியார் கொள்கைகளை இப்போ நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரியார் மண் கிடையாதுன்னு அவங்களுடைய கருத்து. பெரியாரை நீங்கள் தூக்கி கொண்டாடுவதற்கான சமூக நீதி மட்டுமா வேற எதுவும் இல்லை? நான் மட்டும் இல்லை, மொழி பிரச்சனை. அண்ணன் சீமானே ஒரு காலத்தில் எத்தனை வருஷம் தான், 2024 டிசம்பர் 24 வரைக்கும் வந்தார். குருமூர்த்தியை சந்திப்பதற்கு முன் கொண்டாடி கொண்டிருந்தார், சந்தித்த பிறகு எதிர்த்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ மட்டும் இல்லை, கட்சி ஆரம்பித்து தான் 2010 ஆரம்பித்தோம். அதற்கு முன்பு 10 ஆண்டுகளை பெரியாரை பற்றி பேசி கொண்டிருந்தது தானே செய்வேன். பெரியாரின் பேரன், மார்க்சின் மைந்தன், தம்பி உங்கள் சீமான் பேசினார் என்பார். என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி நட்டவர் எங்கள் ஐயா பெரியார் என்பார். பெரியாரை மட்டும் நான் படிக்காத போயிருந்தால் நான் ராமநாதபுரத்தில் அரணையூரில் எங்கேயோ ஒரு மாடு மேய்த்து கொண்டு வேலை செய்து கொண்டு பேசணும் தானே. அவர் எப்போ எதுக்குறாருங்கிறது இல்லை, யார் சொல்லி எதுக்குறாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. நான் வந்து எப்பயுமே ஒரு இந்த பிராமண கடப்பாறையை வைத்து திராவிட பெரியார் இடிப்போம் அறியாமையை தன் சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பேசுகிற வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, பெரியார் எப்போ இருந்தார்? 1973 இருந்துட்டார். அண்ணனுக்கு அப்போ வயசு வந்து 7 வயசு 8 வயசு தான் இருக்கும். அதற்கு பிறகு தான் இவர் இங்கே சென்னைக்கு வந்து பெரியார்களை பேசுகிறார். பெரியார் இருக்கும்போது இல்லை. அந்த பெரியார் இயக்கங்கள் தான் நாங்கள் பின்தொடர்ந்த தமிழ் தேசிய விடுதலைக்கும் தேசிய இன விடுதலைக்குமான களம் அமைத்து கொடுத்து எங்கள் தலைவருக்கு ஒரு மணி அவர்கள், சுபவீரமணி எல்லாரும், இங்கே ஆறுசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவர் கும்பகோணத்தில் இருந்த RPS ஸ்டாலின் அவர்கள், பல்வேறு பேர் அனுபவிச்சு. அப்போ நீங்கள் எங்கே இருந்து எந்த புள்ளியிலிருந்து எதுக்குறீங்க அப்படின்னா, அந்த எதிர்ப்பு யாருக்கு பயன்படுகிறது? இந்த மண்ணை இத்தனாயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்த போராடி கொண்டு ராவணன் காலத்திலிருந்து எங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிற, மொழியை தடுக்கிற, நிலத்தை பிடுங்கிக் கொள்கிற, இனத்தை சிதைக்கிற கருத்தியல் எது? ஆரியமா? அப்புறம் நீங்கள் வந்து அவர் மாறி மாறி எப்படி பேசணும்? ஆரியம் திராவிடம் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்னு யார் பேசுனா? அண்ணன் சீமான். இல்லாத ஒரு கருத்தியலை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? இல்லைங்கிறீங்க. பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணு தாங்கிறீங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, நீங்கள் பெரியாரை நீங்கள் கொண்டாடுறீங்க, பொதுவாக திராவிட இயக்கம் கொண்டாடுறாங்க. திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை தமிழக வெற்றிக்கழகமும் அப்படியே ஏற்றுக்கிறீங்களா? நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஆரிய எதிர்ப்பு உங்களுக்கு உண்டான்னு கேட்குறேன். ஆரிய எதிர்ப்பு தமிழக வெற்றிக்கழகத்துக்கு இருக்கிறதா, பிராமண எதிர்ப்பு இருக்கிறதா? தனித்தனியாக பிரிக்கிறது இல்லை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிர்ப்பாக இருக்கிற அத்தனை கருத்தியலையும் எதிர்க்கிறோம். புரியுங்களா? நீங்கள் சமத்துவம் சமூக நீதினு சொன்னீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த கருத்தை எதிர்க்கிறதா தானே அர்த்தம். நம்ம பெரியாரை நாங்கள் மட்டும் இல்லை, மார்க்சியர்கள் கொண்டாடவில்லையா? அம்பேத்கரிஸ்டுகள் கொண்டாடவில்லையா? இல்லை இஸ்லாமியர்கள் கொண்டாடவில்லையா? சொல்லுங்க. தமிழ்நாட்டில் முற்போக்கை விரும்புகிற இடதுசாரி சக்திகள் அத்தனை பேரும் பெரியாரை விரும்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். மொழி பிரச்சனையில் பெரியாருடைய நிலையை ஆதரிக்கிறீங்களா? உறுதியாக ஆதரிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய இறுதி இலக்கு, இறுதி நிமிடத்தில் அவர் என்ன கருத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த கருத்தில் தான் இருக்கார். 38 பெரியார் அவர்கள் மொழிப்போரில் இருந்தார், 65 எதிராக இருந்தார். இந்தி திணிப்பு போராட்டத்தப்ப பெரியாருடைய நிலை அதுதான் சொல்கிறேன். 38 இந்தி எதிர்த்து தான் இருந்தார், 65 ஆதரித்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்த்தார். இருங்க, 65. அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? அங்க நிலைப்பாடுகள் நீங்கள் சீமான் அவருடைய நிலைப்பாடு மாறினா நீங்க வந்து எதிர்க்கிறீங்க, அவர் நிலைப்பாடு மாறினா ஒத்துக்குவீங்களா? சீமான் நிலைப்பாடு மாறல. சீமான் எதற்காக நிலைப்பாடை மாற்றுறாருன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எங்களுடைய தலைவரே இவர் என்ன, ஐ எம் வெயிட்டிங், அவர் பாஷையில் தம்பிக்காக வெயிட் பண்ணுறேன், நான் எங்கள் கூட கூட்டணி வைப்பாருன்னு பார்த்துருந்தார். தமிழ் தேசியம் திராவிடமும் இரு கண்கள் சொன்ன பார்த்து அதுக்காக எல்லாரும் வந்து அவரை எதுக்குறாரு. தம்பி ஒன்று இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் லாரி அடித்து செத்து போடணும், அதுக்காக நினச்சிட்டார். தன் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக தான். இப்போ அண்ணன் சீமானே என்ன பேசுகிறாரு? நீங்கள் வந்து யார் வேண்டாலும் ஆளலாம், தமிழன் ஆள வேண்டும் 100 விழுக்காடு. ஏன்னால் இங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்த தேசிய இனத்திற்கு ஒவ்வொரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு இது ஆடணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த கட்சி அனைத்து மக்களுக்குமானது,
அரசியல் அனைத்து உயிருக்குமானது. தலைமை எப்போதும் தமிழருக்கானது. எந்த தலைமைன்னு கேட்குறேன். பேரூர் தலைமையா, ஒன்றிய தலைமையா, மாவட்ட தலைமையா, இல்லை மாநில தலைமையா? தனக்கு ஆபத்து வருகிற ஒரு இடத்தில் மட்டும் சொல்கிறார் ஒழிய நான் நிற்க வைக்கலையே. அதுவும் இந்த மின்னம்பலத்தெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிவிடுவார். ட்ரம்ப் வந்தால் கூட நிற்பங்கிறது தமிழ் தேசியமா? என்ன நீங்கள் தமிழ் தேசியத்தை என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதாவது மார்ட்டின் லூதர் கிங் ஒரு இடத்துல பேசுகிறார், இங்கே கருப்பின மக்கள் இங்கே ஒன்று திரண்டு வந்து போராடுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் போராடுகிற விதம் அனைத்து வெள்ளை இனத்தவருக்கும் எதிராக ஆகிவிடக்கூடாது. காரணம், நம்மளுடைய விடுதலையில் தான் அவர்களுடைய நலனும் அடங்கி இருக்கிறது. அதை உணர்ந்து தான் இங்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அதே மாதிரி நமது ஈழத்தில் போராடிய எங்கள் தேசிய தலைவர் அப்பொழுது ஒரு தேசிய இனம் தன்னுடைய இன விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்து கொண்டு வெல்ல முடியாதுங்கிறார். சிங்கள பௌத்த பேரினவாத கருத்தியில் தான் எதிர்த்தார்களே, சிங்கள மக்களை கூட எதிர்க்கலை. அப்படி இருக்கும்போது இங்கேயே கொள்ளுவினை கொடுப்பினை கொண்டு இங்கேயே சொத்து புத்து வைத்து தன்னுடைய பேச்சு மொழியாக வீட்டில் ஒரு சிலர் பேசுகிறதுனால் நீங்கள் வந்து நமக்கு எதிரி இந்திய கட்டமைப்பு தான் நமக்கு எதிரியை ஒழிய அருகில் இருக்கிற மாநில மக்களோ இல்லை இங்கு நம்மோடு வாழ்ந்துகிட்டு இருக்க மொழி சிறுபான்மை மக்களோ நமக்கு எதிரான ஆட்கள் கிடையாதுங்கிற தெளிவு வேணாமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நீங்கள் அப்போ தலைமைனா ஏதாவது ஒரு டிசைட் பண்ணும்ல. தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் மாற்று மொழியாளர்கள் வந்துடக்கூடாது, மற்றபடி அவர்கள் வந்து இருக்கலாங்கிறது என்ன தமிழ் தேசியங்கிற. அப்புறம் வந்து சொல்கிறீங்க தாய் மதம் திரும்புங்கள் வார்த்தையில் சொன்னான்னு. என் மதம் சைவம் வைணவம், நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்பலையா, நாட்டு சர்க்கரைக்கு திரும்பலையா, அது மாதிரி திரும்புங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். தமிழ் தேசியம் வந்து அனைவரையும் அரவணைப்பது தமிழ் தேசியம்தான். அதுக்காக அருகில் இங்கே வந்து பல நெடுங்காலங்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்கிற இங்கேயே அவனுடைய எல்லா விஷயத்தையும் வைத்து கொண்டிருக்கிற சமூக மொழியாக தமிழை பேசிக் கொண்டிருக்கிறவனை எதிரியாக கட்டமைப்பது. அவங்க வந்து நீங்கள் வாழ வேண்டாம்னு சொல்லி ஆள வேண்டாம்னு தானே சொல்கிறேன். இதை தானே அவனு சிங்களவனு அதை தானே சொல்கிறான். நீங்கள் வந்து இங்கே தமிழர்கள் வாழுங்க, ஆளக்கூடாதுங்கிறது தான் அவன் நோக்கம். அதை எதிர்த்து போராடுறது தானே அழிக்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ யார் தமிழர்ங்கிறது ஒரு வரையறை உங்ககிட்ட இருக்கா சொல்லுங்கள். இப்போ ஒரு 2 தலைமுறையிலேயே அவனுக்கான மொழியை மறந்துடுறான். இங்கே தன்னை தமிழனாக பாவித்து கொண்டு தமிழர்களுக்காக மொழிப்பொருள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்? ஏன் இப்போ ஈழ இன அடிப்படையில் முத்துக்குமார் இருந்து ஜெனிவாவில் இருக்க முருகதாஸ் வரை இறந்த 28 பேர்த்தில் 3 பேர் மாற்று மொழியாளர்கள். ஏன் 7 பேரில் ரவிச்சந்திரன் யார் சொல்கிறேன். அதுக்காக நீ ஒரு மொழியை அளவுகோலாக வைத்து ஒருவரை மேல் கீழ் என்று பிரிப்பதும் சனாதனமும் ஒன்று தானே இல்லையா? அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வரணுங்கிறதுனால ஏன் பதவிக்கு யாரும் வரக்கூடாது அப்படிங்கும்போது தானே இங்கே பிரச்சனையே வருது. இதை எதை வைத்து வெறுப்பு அரசியலை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது. அவர்களும் நம்ம கருத்தை சொல்லி அவர்கள் விரும்பி நம்மளுடைய போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறதானே நீங்கள் அரவணைச்சு தானே. அவர் விஜய் அவர்கள் வரும்போதெல்லாம் தம்பி வரட்டும் தானே சொன்னார். வரட்டும் சொன்னார். இப்போ ஏன் லாட் அடித்து செத்து போங்கிறாரு சொல்லுங்கள். அதாவது கரூர் சம்பவம் நடக்கிறது, அதை பற்றின விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களே எடுத்து சொன்னீங்க அது விபத்து, எல்லாரும் விபத்துன்னு தான் சொன்னாங்க. அவரும் தான் சொன்னார். இல்லை சொன்னார் தம்பி வருவார், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, வந்துருவார், ஏதாவது ஒரு சின்ன ஒரு வருத்தத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நடந்த 2வது நாள் 27ஆம் தேதி நடந்து 28ஆம் தேதி காலையிலே போய் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்துட்டு வந்த பிறகு என்ன சொன்னார்? 41 பேரும் சாக வேண்டியவங்க தான், நான் எவனையாவது சாகுன்னு நினச்சா தமிழக வெற்றி கழகம் கூட்டத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்வது எந்த மாதிரியான பர்வெட்டடான ஒரு கருத்து அது? நீங்கள் தமிழக வெற்றி கழகம் சொல்கிறது வயதானவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள். இல்லை அவங்க நீங்கள் சரியாக போய் யாரையும் கவனிக்கலன்ற ஒரு கோபத்தில் சொன்னார். யாருங்க? ஐயோ, அதாவது நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக ஒரு தலைவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்க தலைவர் 41 பேரும் சாக வேண்டியவர்கள் என்று இப்படி வாயில் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அங்கே இருக்க பெண்கள், வயிற்றில் கர்ப்பிணி குழந்தையாக இருந்தவர்கள், குழந்தைகள், அதில் 10 குழந்தைகள், அவர்களும் சாக வேண்டியவர்களா? அப்போ தம் தலைமையை ஏற்றி கொண்டு இதுவரைக்கும் என்ன நினச்சோன்னா நம்ம ஆட்சிக்கு தான் வர முடியாதுன்னு நினச்சோம். இப்போ இனிமேல் கட்சியே நடத்த முடியாத அளவுக்கு தமிழக இளைஞர்கள் பெருவாரியாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு ஆட்சிக்கு வர முடியாது, கட்சிக்கே ஆபத்து என்கிற பயத்தினுடைய உளறலாகத்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு காணொலியில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அதில் 36 லட்சம் ஓட்டு வாங்கினோம். ஆமாம் இல்லையா? அதற்கு முன்பாக நடந்த தேர்தலில் 29 லட்சம் 30 லட்சம் ஓட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த தேர்தல் 2 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அந்த நேரத்திலேயே இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார். தேர்தல் அரசியலில் வந்துட்டார். யார்? விஜய் அவர்கள் வந்துட்டார். அப்போ கடைசியாக 5 லட்சம் தான் வித்தியாசம். அந்த 5 லட்சம் தான் தாவேக்காவோட உறுப்பினர்கள் எங்களை வந்து சேர்ந்துருக்காங்களா? நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்னா,
நாம் தமிழரோட வாக்குகள் ஃபுல்லாக தாவேகாவோட வாக்குகள் அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுற சூழ்நிலையில் அவர் எதிர்கேள்வி கேட்குறாரு. அதாவது 2016 தனித்து நிற்கிற போதே எங்கள் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் அப்போது படப்பிடிப்பில் இருக்கும்போது பரவாயில்ல, சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறார், பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஒரு ஜனநாயகத்தின் நிபுணரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து யார் வேண்டுமானாலும் வரலாம், தனித்து நிற்பது என்பது போற்றக்கூடிய ஒன்று தான் என்று சொன்னார். 2016 1.1 விழுக்காடு வாக்கு, 2019 3.7 விழுக்காடு வாக்கு, 2021 6.2 விழுக்காடு வாக்கு. இந்த வாக்குகள் எல்லாம் இளைஞர் இவர் தன்னுடைய எங்கள் கட்சியினுடைய தலைவரை தன் தம்பி என்றும் பல்வேறு இடங்களில் காரணம்னா அன்றைக்கு ரஜினி அரசியலுக்கு வருவதாக இருந்தது. அவரை நான் என் பர்சனலாக கருத்தியலாக விமர்சிப்பேனுடைய இப்போ நீங்கள் சொல்லுகிற ஒரு நபர் இருக்கிறாரே அந்த துரைமுருகன், அவர் என்னென்ன பேசினார் என்று உங்களுக்கு தெரியும். அரசியலாக விமர்க்கலாம். நீ எப்படா தமிழங்கிற, உன்னை அவன் ஆத்தா தப்பு பண்ணிருக்கணும், இல்லைன்னா அவன் தாத்தா தப்பு பண்ணிருக்கணும், எங்கள் தாத்தா தப்பு பண்ணுன்னு பேசணும்னா எவ்வளவு பெரிய ஆபாச அரசியல். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னார், மராட்டியானா அந்த மான தமிழனா அப்படின்லாம் பேசுனீங்க. அதை மீதியும் கூட இந்த துரைமுருகன் இந்த திரையுலகில் இன்றைக்கு வளர்ந்து வந்துக்கூடிய மிகப்பெரிய நடிகராக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களையும் ரஜினி அவர்களுடைய மகளையும் என்ன கேவலமாக பேசினார். அதற்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இதுதான் தமிழ் தேசிய அரசியல் கற்றுக் கொடுத்துருக்குதா உங்களுக்கு? அதற்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒவ்வொரு தடவையும் அவர் தற்கூறின்னு தான் சொல்றாரு. தமிழக வெற்றி கழகத்தோட இவர் நாங்கள் கூட்டணிக்கு வைத்துக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாடு வந்த பிறகு நம்ம சொல்லல, இவர் தன் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் ஒழிய அதற்கு முன்னே எப்படி சொல்லி அவர் என்னெல்லாம் பேசியிருக்கார், இதே துரைமுருகனே என்னெல்லாம் பேசியிருக்காரு சொல்லுங்க. அதற்கு பிறகு ரஜினி அவர்களை சங்கின்னா செருப்பு கழட்டி அடிப்புன்னு அண்ணன் சீமான் காமிச்சிருக்கார். அதற்கு பிறகு எங்கள் கட்சியினுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு எங்கே விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணப்பட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு வெறிமிக்க வீறு கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயத்தில் ரஜினி ரசிகராவது வாக்களிப்பார்கள் என்றால் சங்கி என்றால் சக தோழன் என்று. இன்றைக்கு கூட தெரியும் பராசக்தி படத்தை பற்றி இவர்கள் என்னெல்லாம் மக்கள் இன்னைக்கு என்ன நிலமை அந்த படத்துக்குன்னு தெரியும், போய் நீங்கள் பேசுகிறீங்க. அப்போல்லாம் இது எதை குறிக்கிறது சொல்லுங்கள்? நீங்கள் இந்த மக்கள் புதுசாக உடனே பிறந்து வந்தல்ல, 50 வயசில் பெரியவர்கள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தற்கொலைன்னு சொல்லுவதே அரசியல் மையப்படுத்தாது யாருடைய தவறுங்கிற 75 ஆண்டுகால ஊழல். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் பல பெரியவர்கள்லாம் இணைகிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் இப்போ வராங்க, இன்னும் சில பேர் வரதா எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முக்கியமானது 2 தான் சொன்னீங்க, ஒன்று ஊழல் ஒழிப்பு, இன்னொன்று வாரிசு அரசியல் சமூக முக்கியம் ஊழல் தான். திமுக நீங்கள் எதிர்க்க காரணம். ஆனால் உங்ககிட்ட சேர்றவங்க பேரில் ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருந்தது. சொல்லுங்கள். செங்கோட்டையன் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்கள்? எல்லாத்து மேலேயும் இருக்குது. ஐயா 2Gயில் அண்ணன் ராசா மீது அவர்கள் வழக்கு இருந்தது, அவர் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு. அப்போ நீங்கள் திமுக மட்டும் ஊழல்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க மேலே எத்தனை பேர் நிரூபிக்கப்பட்டது? அதாவது திமுக ஊழல் நாங்கள் சொல்லலைங்க. இன்றைக்கி ஏவா வேலு எங்கேருந்து வந்திருக்காரு, சேகர் பாபு எங்கேருந்து வந்திருக்காரு சொல்கிறேன். ராஜா கண்ணப்பன் மீது வழக்கு எல்லாமே அதிமுக நிலக்கரி ஊழல் இல்லையா, செந்தில் பாலாஜி இந்த வழக்கை இவர்களே போட்டார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக போட்ட வழக்கில் தான் செந்தில் பாலாஜி நிரூபிக்கப்படல. நீங்கள் ஏங்க இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் ஆள் மேலே வழக்கு இவங்களை குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இவ்வளவு ஊழல் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் மேலே வழக்கு இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மட்டும் நிரூபிக்கப்படல. அப்புறம் ஒரு ஒற்றையாக வந்திருக்கிற ஐயா ஒரே ஒரு நபர் ஐயா செங்கோட்டையன் அவர்களை நீங்கள் ஊழல் அப்படின்னா இவர்கள் அளவுக்கு அவர்கள் மீது கடைபிடித்தவரை 50 ஆண்டு காலம் அந்த அனைத்து இந்த அதிமுகவில் பயணப்பட்டு அங்கே இருக்க மக்கள் பெருவாரியான மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் செய்த ஒருவரும் செல்வ கணபதியும் செந்தில் பாலாஜியும் ஒன்று சொல்லுங்கள். அப்படி பார்ப்பதே முதல்ல தவறாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி நீங்கள் நான் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிற போதே என்னையும் நேர்முக தேர்வு வைத்து தான் எடுத்தார்கள். இவர் அந்த கட்சியில் இருந்தார், பாராளுமன்ற வேட்பாளர் இருந்தார், அதனால் சேர்த்துக்கொள்ளலாம் இல்லை. அவர்களுடைய குற்றப்பண்ண என்ன, அவர்களுடைய பின்புலம் என்ன எல்லாம் ஆராய்ந்து தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, வரவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்வதல்ல. அதனால் சரியான நபர்களை தான். கூட்டணி இப்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய? அதாவது பல்வேறு யூகங்கள் வருது. அநேகமாக காங்கிரஸ் இணைய போகிற மாதிரி, தேசிய கட்சி இணைய போகிற மாதிரி ஒரு யூகங்கள் வருது. அது என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, எந்த பக்கம் தெரியல. தமிழ்நாட்டில் முதலாக மக்களை மனம் கவர்ந்த ஒரு தலைமை, அதாவது கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு வெகுஜனமயப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு சொன்ன கட்சி இத்தனை ஆண்டு காலத்தில் இது மட்டும்தான்
தமிழக வெற்றி கழகம். அந்த அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது மதுரை மாநாட்டில் இல்லையா? முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டேன். முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார். சொல்லி ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஏன் இன்னும் எந்த கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக இணையலை? இல்லை, வருவாங்க. அதாவது இன்னும் நாட்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் தேர்தல் இன்னும் 2-3 மாதம் தான் இருக்கு. நாட்கள் அவ்வளவு பெரிய எந்த நாட்கள் கட்சி இல்லை. இப்போ நீங்கள் வந்து எல்லா கட்சியுமே ஏதாவது நீங்கள் கூட்டணியில் நம்ம வருகிற செய்திகளை வைத்து பார்க்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகும், இன்னும் பாட்டாளி கட்சி ஒருத்தர் வந்து அங்கே போயிட்டு இருக்காரு சொல்கிறான் நிலையை. இப்போ தேமுதிக அங்கே போயிருக்குன்னு ஏதாவது உங்கள் நிலைப்பாடு இருக்கா? இல்லை, தேமுதிக மட்டும்தான் நிலைப்பாடு இல்லை. மிச்சப்படி எல்லா கட்சிகளும். காங்கிரஸ் எங்கே போகும் நீங்களே என்ன கேட்குறீங்க? காங்கிரஸ் இங்கே வருமானு கேட்குறீங்க? இல்லை, காங்கிரஸுக்கு பேசலாம், ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நிலைப்பாடு வரும்னு இப்போ நம்ம கேட்கறதுடைய கருத்தியில் எங்கேருந்து தோன்றுறது? அப்போ ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது அனைத்து இந்திய அதிமுகவும் மத்திய அரசில் வந்து பாஜக ஆளுகிற போதும் அவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தார். காங்கிரஸ் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஆளுகிற போதும் இருந்தார்கள். எங்கள் அண்ணன் சீமான் கூட வாங்க எல்லாரும் கூடி சேர்ந்து ஆளலாம் எங்கே சொல்கிறாரு? இந்தியாவை ஆளுகிற போது சொல்கிறார். ஆனால் கூடி சேர்ந்து இங்கே கட்சியே நடத்த முடியாத நிலைமைக்கு தான் இருக்கார் அவர். எல்லாமே வந்து எல்லாம் கூடி பேசி முடிவெடுத்து ஒருவர் தான் செயல்படுத்த வேண்டும். சரியா தான் ஜனநாயக பூர்வமாக முடிவெடுத்து சர்வாதிகாரப்பூர்வம் நிறைவேற்றலாம் சொல்கிறார். ஆனால் எங்கேயாவது இவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் தமிழ் தேசியர்களுக்கே அப்படி ஏதாவது சொல்கிறாரா? 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் ஆக போகுது தேர்தலை, 5வது தேர்தலை சந்திக்கிற போது தமிழ் தேசியர்களுடைய கூட்டணிகளை வந்த உடனே, ஏனென்றால் பல்வேறு கட்சிகள் வருகிற போது ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் இந்த மக்களுக்கான செயலை ஜனநாயகத்தன்மையோடு செய்கின்ற பாடு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்னா அந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிரும், அதுக்கு நான் அங்கேயே போய் சேர்ந்துருக்கலாமே. அதாவதுங்க, கூட்டணி வேறு கொள்கை வேறு. ஏன் வந்து கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸை ஒழிப்போம் என்றுதான் திராவிட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறது? அதைத்தான் சொன்னேன். அது ஒரு முரணா தெரியலையா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் ஏன் பார்க்கறேன்னா அதுதான் இங்கே மாநில கட்சி, பெரிய கட்சி. கம்யூனிஸ்டுகள் எதுக்காக இந்த மண்ணில் கட்சி ஆரம்பித்தார்கள்? 1925 ஆரம்பித்தவர்கள் ஏன் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய அவல நிலை என்று சீர்தூக்கி பார்க்கிற போது பாரதிய ஜனதா தான் இந்த மண்ணிற்கு, இந்த இந்திய கட்டமைப்புக்கு முதல் எதிரி என்று அவர்கள் நினைத்து கொண்ட காரணத்தால் அவர்கள் நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் தான் சரி, இப்போ நீங்க காங்கிரஸ் வந்து வச்சுங்க, இனப்படுகொலையில் மிகப்பெரிய முக்கிய பங்கு வகித்த காங்கிரஸோட எப்படி நீங்க கூட்டணி வைப்பீங்க? அனுமானத்தில் நான் கருத்து சொல்ல முடியாது. அப்புறம் கட்சி என்பது நான் மட்டும் கிடையாது இல்லைங்களா? நான் மட்டும் கிடையாது, அவர்கள் வருகிறார்கள் என்று கருத்தியெல்லாம் ஊடகங்கள் சொல்லி. இல்லை, நான் பொதுவாக நான் வந்து நீங்கள் எப்படி பிஜேபி மதவாதம் சொல்கிறீங்களோ அதற்கு முன்பாக இனப்படுகொலை நடந்ததற்கு முழுக்க காங்கிரஸ் காரணம் என்று நமக்கு தெரியும். இனப்படுகொலை நடக்கிற போது எதிர்த்து குரல் கொடுத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இதோடு எல்லாம் காங்கிரஸ் திமுகவில் கூட்டணி அதுதான் சந்தர்ப்பவாதம்னு சொல்கிறாங்க வைத்திருக்கிறார்கள். அதுதான் சொல்கிறேன். அதனால் இதை நான் முடிவு செய்வதல்ல, அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கான நிலைமைகளை சூர்தூக்கி பார்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் தலைமை அதை முடிவு செய்யும். என் ஒரு மனிதனுடைய கருத்தையெல்லாம் நம்ம ஒரு அசூமிங்கில் ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து நம்ம வந்தால் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது காலம்தான் தீர்மானிக்கும். கண்டிப்பாக பார்ப்போம். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் வேளையில் இன்னும் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். அப்போ மீண்டும் சந்தித்து அது என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி.